சென்னை உத்தண்டையில் இண்டோய் சாமுடை ஃபவுண்டேஷன் சார்பில் தலைமைத்துவம், அரசியல் மற்றும் ஆளுமை தொடர்பான 2 நாள் கருத்தரங்கில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து somebody arrest you, உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுறாங்க. நான் சொன்னதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுறாங்க. 28 ஆண்டுகள் சிறையில் இருக்கணும். நீங்க 28 இயர்ஸ் சிறையில் இருக்கணும். 28 ஆண்டுகள், which means you lose your youth. உங்க இளமையை மிஸ் பண்ணிடுவீங்க, உங்க வீட்டில் நடக்கிற கல்யாணத்தை மிஸ் பண்ணிடுவீங்க, உங்க வீட்டில் நடக்கிற டெத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. 28 இயர்ஸ் சிறையில் இருப்பீங்க. 28 ஆண்டுகள் கழித்து சிறையிலிருந்து வெளியே வர்றீங்க. உங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது. இட்ஸ் a new world. Prison is a different world. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல எலெக்ஷன் நடக்குது. You become the president of a country. பிரசிடென்ட் ஆன பிறகு எந்த ஆபீஸ்ல இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி இருந்தாங்களோ அவங்க ஆர்டர் சைன் பண்ணி தான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதே ஆபீஸ்ல அதே சேர்ல போய் உட்கார்றீங்க. அப்ப அந்த பிரசிடென்ட்டுக்கு யாரு டீ காஃபி எல்லாம் ஒரு செக்ரட்டரி சர்வ் பண்ணாங்களோ, நீங்க பிரசிடென்ட் ஆனோடனே அதே செக்ரட்டரி ப்ராப்ளி ஒயிட் அந்த நாட்டில் உங்களுக்கு டீ காஃபி சர்வ் பண்ண உள்ள வர்றாங்க. அவங்க டீ காஃபி கொடுக்கும்போது அதை வாங்கிக்கிட்டு அந்த செக்ரட்டரி வெளியே போகும்பொழுது அப்படியே கூடவே போய் டோரை ஓபன் பண்ணி செக்ரட்டரியை சி ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்கார்றீங்க. ஜஸ்ட் இமேஜின் திஸ் குவாலிட்டி. இப்ப நீங்க கண்ணை திறந்துக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் திஸ் குவாலிட்டி. 28 இயர்ஸ் யூ ஆர் இன் பிரிசன். அது ராபின் ஐலாண்ட் மாதிரி ஒரு பிரிசன்ல உங்களை போட்டு வைக்கிறாங்க. 28 இயர்ஸ் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் யூத். வெளியே வந்து 2 இயர்ஸ்ல நிறைய ஹீலிங் ஆகி எலெக்ஷன் நடந்து யூ பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் தட் கண்ட்ரி. At the age of 75, நீங்க பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் you go to an office, you sit in the same chair. இதுக்கு முன்னாடி எங்க பிரசிடென்ட்டா FW கிளர்க் இருக்கிறாங்க, ரியல் கேரக்டர். அவருக்கு சர்வ் பண்ண செக்ரட்டரி, அவருக்கு ஃபைல் கொடுத்த செக்ரட்டரி, யாரு நீங்க உள்ள போடும்போது செக்ரட்டரியா இருந்தாங்களோ அதே செக்ரட்டரி உங்களுக்கு காஃபி கொடுக்க வர்றாங்க. You stand up, you greet the secretary. அந்த செக்ரட்டரி வெளியே வரைக்கும் போய் டோரை திறந்து அந்த செக்ரட்டரி விட்டுட்டு மறுபடியும் வந்து உட்கார்றீங்க. சோ நீங்க தான் நெல்சன் மண்டேலா. So you have to understand, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே தலைவர்ங்கிற பட்டத்தை கொடுத்துறோம். வர்றவங்க போறவங்க இன்னைக்கு தலைவர். கையில மைக் இருந்தா தலைவன், வெள்ளை சட்டி வெள்ளை வேட்டை போட்டா தலைவன், இல்லைங்களா? 4 பேர் சுத்தி இருந்து ரீல்ஸ் போட்டா தலைவன். சோ உங்களுடைய இமேஜினேஷன்ல லீடர் அப்படிங்கிறது யார் அப்படிங்கறது நீங்க ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு நீங்க நிறைய ரியல் லீடர்ஸை பார்க்கல. இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை நிறைய லீடர்ஸை பார்த்தாங்க. காமராஜர் ஐயாவை பார்த்தாங்க, கக்கன் ஐயாவை பார்த்தாங்க. இந்தியாக்குள்ள they have seen leaders at the ground level who actually mean business. But இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா, பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி எல்லாம் உங்களை எல்லாம் பவுடர் போட்டு மேக்கப் போட்டு உங்களை எல்லாம் மாத்தி அவங்க பர்சனல் லைஃப் வேற மாதிரி இருக்கும். they come and make somebody to stand in front of you. அதனால ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் 70 பேர் யார் அந்த ஒர்க் ஷாப் வந்திருக்கீங்களோ, you have to understand நெல்சன் மண்டேலா எப்படிப்பட்ட லீடர். what kind of leader was மண்டேலா? அவரை உள்ள போட்டவங்களையே மன்னிச்சு எந்தவித வன்மமும் இல்லாம கோபமும் இல்லாம அந்த கண்ட்ரியினுடைய ஹீலிங்காக அவர் பாடுபட்டு at the age of 75 he became the president of the country. the secretary வெளியே போய் அந்த புக் எழுதுறாங்க அந்த அம்மா, குட் மார்னிங் மிஸ்டர் மண்டேலான்னு. she wrote a book later. அவங்க சொல்றாங்க நெல்சன் மண்டேலா is a man of uncommon decency. uncommon decency. இந்த மாதிரி ஒரு டீசென்சி ஒரு ஹியூமன் பீயிங் நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி லவ். அவருடைய அன்பை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. சோ இன்னைக்கு நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடரா நீங்க வரணும், பொலிட்டிக்கல் ப்ராசஸ்க்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா ஐ வுட் எக்ஸ்பெக்ட் உங்களுக்கு 2 குவாலிட்டி இருக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பேன். யூ ஷுட் ஹேவ் அன்காமன் டீசென்சி. ஏன்னா சமுதாயம் மத்தவங்க எல்லாத்தையும் விட்டுரும். அவங்கள நீங்க ரெப்ரசன்ட் பண்ண லீடரா வரும் பொழுது உங்களுக்கு சமுதாயம் வைக்கக்கூடிய பரீட்சை ரொம்ப கடினமான பரீட்சையா இருக்கும். உங்க மேல சமுதாயம் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் கொஞ்சம் லேட்டா தான் வைப்பாங்க. ஆனா பரீட்சை ரொம்ப கடினமா இருக்கும். அன்காமன் டீசென்சி. நீங்க ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா, நல்ல மனிதனா நீங்க மாற கத்துக்கணும். நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல ஹியூமன் பீயிங். அன்காமன் எக்ஸ்ட்ராடினரி லவ். நீங்க எல்லாத்தையும் கடந்து வெளியே வர ஆரம்பிக்கணும். ஜாதி, மதம், ஒரு சித்தாந்தம், உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு கோவம் வராது, இது எல்லாம் தாண்டி நீங்க மேல வர ஆரம்பிக்கணும். ப்ராப்ளி இந்த ஒர்க் ஷாப் இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒர்க் ஷாப், அதற்கப்புறம் வாழ்க்கையில நீங்க செய்ய போறது எல்லாமே இந்த 2 விஷயத்தை நோக்கி உங்க பயணம் இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அன்காமன் டீசென்சி.
அதாவது சாதாரண மனிதன் இருக்கக்கூடிய டீசென்சியை விட உங்ககிட்ட அதிகமா இருக்கணும். எக்ஸ்ட்ரானரி லவ், நான் லவ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலைங்க, எக்ஸ்ட்ரானரி லவ். எங்கேயும் யாரும் காட்டாத அன்பை விட நீங்க அன்பு அதிகமா காட்டணும். இந்த ரெண்டு குவாலிட்டி இப்ப யாரும் சொல்லிக் கொடுக்கிறது இல்லைங்க. These two qualities are very very important to begin a career in politics. அரசியலுக்குள்ள நீங்க வர்றக்கு. இரண்டாவது, எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. Politics is a field where you should not expect anything. எதையுமே நீங்க எதிர்பார்க்க கூடாது. You should only enjoy the process. நான் எம்எல்ஏ ஆகணும், நான் எம்பி ஆகணும். மகாத்மா காந்தி உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அவர் லைஃப்ல ஹோல்டு பண்ண ஒரே ஒரு பொசிஷன், ஒரு வருஷம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தலைவரா இருந்தார். மகாத்மா காந்தி 1918 இந்தியா வந்த பிறகு 1947 வரைக்கும் மகாத்மா காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அவருடைய லைஃப்ல only 1 year he was in a position. 29 years no position. சோ உங்களுக்கு வரக்கூடிய மரியாதை உங்க பொசிஷனுக்கு வரக்கூடாது. நீங்க தலைவரா இருக்கீங்க, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைவர், ஏஐசிசி தலைவர் மகாத்மா காந்தி, சோ பீப்பிள் ரெஸ்பெக்டட் ஹிம். நோ, 29 years மகாத்மா காந்தி is again a great leader because 29 ஆண்டுகள் எந்த பதவி எடுத்துக்கல, நெவர். அந்த ஒரு வருஷம் இருந்துட்டு வேண்டான்ட்டார். ஒரே ஆண்டு மட்டும் தான் அந்த கட்சியினுடைய தலைவரா இருந்தாங்க. சோ இதுல இருந்து மகாத்மா காந்தி இருந்து என்ன கத்துக்கிறீங்க? அவரு he walked the talk. அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் எப்படி வாழணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்கு யாருக்கு சர்வ் பண்ண நினைக்கிறாரு, அந்த மாதிரி முதல்ல அவர் இருந்தார். சோ இன்னையிலிருந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், மொமெண்ட் யூ டிசைட் நான் அரசியல்வாதி ஆகணும், மக்களுக்காக சேவ் பண்ணணும்னா உங்களுடைய மனதுல, உடம்புல, உங்களுடைய ட்ரெஸ்ல, நீங்க போடக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஒரு மாற்றம் வரும். நீங்க என்ன மாற்றத்தை முதல்ல பாக்குறீங்களோ அந்த மாற்றம் முதல்ல உங்ககிட்ட வந்தா தான் சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஏத்துக்குவாங்க. மேபி உலகம் மாறுறதுக்கு லேட் ஆகும், மேபி நீங்க வாழக்கூடிய மாநிலம் மாறுறதுக்கு லேட் ஆகும், இட்ஸ் ஓகே. பட் நீங்க மாறிடணும் முதல். இது இரண்டாவது குவாலிட்டி. காந்தி மாதிரி ஆட்கள் நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு வர்ற எத்தனையோ பேரு ரொம்ப ஆர்வமா வருவீங்க, இளைஞர்கள் வருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டத்துக்குள்ள வரும் பொழுது நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. ஒரு ஆர்கனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்க எந்த அரசியல் கட்சியில ஜாயின் பண்ணாலும் இட் இஸ் an organized political party. அதுல விருப்பு வெறுப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால நிறைய பேர் அன்னைக்கு பார்த்தோம்னா கொடுக்கல, என்னை அங்க அனுப்பிட்டாங்க, நான் வந்தேன் எனக்கு பதவி இல்லை, சேரத்துக்கு ஓரத்துல போட்டு. ஸோ யூ ஷுட் ட்ரெயின் யுவர் மைண்ட் டு சே, எதிர்பார்க்காம சக்சஸோ ஃபெயிலியரோ அது எனக்கு ஒரு ஈவெண்ட் மட்டும்தான். இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸை நான் லவ் பண்ணி நான் செய்வேன். ஸோ பதவி போகும், எம்எல்ஏ ஆவீங்க, எம்எல்ஏ ஆகாம இருப்பீங்க, எம்பி ஆவீங்க, எம்பி ஆகாம இருப்பீங்க. இது எல்லாம் இளைஞர்கள் உங்க மனதிலிருந்து இருந்து கொஞ்சம் அப்படியே நீங்க சைடு கொண்டு வந்து, யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ். நான் கிராமத்துக்கு போறது பிடிக்கும், மக்கள்கிட்ட பேசுறது பிடிக்கும், உங்க பிரச்சனை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு பிடிக்கும், அதை நான் 4 பேர்கிட்ட சொல்ல பிடிக்கும். இதுதான் உங்களுக்கு பிடிக்கணுமோ தவிர பதவியின் மூலமாக வரக்கூடிய சுகங்களோ, பதவியின் மூலமாக வரக்கூடிய பிரஸ்டீஜோ, பதவியின் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள். ஏன்னா பதவிங்கிறது இன்வேரியபிளி அது போய்த்தாங்க. தட் இஸ் த நேச்சர் ஆஃப் லைஃப். இது மூன்றாவது. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஸ்கில்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மண்டேலா மாதிரி ஆட்களை இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா, மண்டேலா இஸ் a phenomenal person because இத மோடி ஜர்னலிஸ்ட் கொஞ்சம் உட்கார்ந்துங்க, உங்களுக்கு பின்னாடி மறைக்கும். இத மோடி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில அவமானப்பட்டு துயரப்பட்டு நான் வாங்கணும்னு நினைக்காம இருக்காங்களோ அந்த மனிதன் மட்டும்தான் மேல போக ஆரம்பிப்பான். So you all will find a way to punish somebody. உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க, உங்களை கேவலப்படுத்தியிருப்பாங்க, இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, உங்க ஈகோவை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பழி வாங்க போவீங்க. பிகாஸ் பவர் இஸ் இன் யுவர் ஹேண்ட். நான் பவர் இல்லாதப்ப நீ எவ்வளவு பண்ணீங்க, இப்ப என் கையில பவர் வந்துருச்சு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா you can never become a statesman. சென்னை உத்தண்டியில் நடைபெறும் 2 நாள் கருத்தரங்கில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை உரையாற்றிய காட்சிகளை மற்றும் தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.